இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னா தேங்காய் போலி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.25 கிளாஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லெண்ணெயும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் கசப்புத்தன்மை உள்ளது, அதனால் இதுக்கு கூடுதல் டேஸ்ட்டு தரும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இது நான் 200 ml வாங்கியிருக்கேன். இதுக்கு 100 ml போதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இப்போ பிசைஞ்சிக்கலாம். இதை நான் கையாலே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதோட நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கணும், ரொம்ப போடக்கூடாது. இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கையால் தான் பிசைய போகிறோம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே. இதோட நான் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். மஞ்சள் கலர் வரும். தேங்காய் போலி கொஞ்சம் கலராக இருக்கணும், மஞ்சள் கலராக இருந்தால். மாவு பதத்துக்கு அதிக எண்ணெயும் கம்மியான தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப குழகுழனும் போயிடக்கூடாது. இதை நம்ம இன்னும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். மெயினாக தேங்காய் போலி ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். மாவு திக்காகவும் இருக்கக்கூடாது, கையிலேருந்து வழுக்கிட்டு போகணும். அந்தளவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா வழவழன்னு வரணும், அந்தளவு இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இதை நான் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே ஓரத்தில் ஊற வச்சிடலாம். இது எண்ணெயில் நல்லா ஊறணும், அந்தளவு நம்ம நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கணும். இந்த மெனக்கடல் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். இது ஊறுற டைமுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தேங்காய் பூர்ணம் செஞ்சிடலாம் வாங்க. இந்த ஸ்வீட் பூர்ணத்துக்கு என் கைப்பிடி அளவுக்கு ஒரு கட்டி வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இதை நான் கத்தியால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கட்டி வெல்லத்தில் பாதி இருந்தால் போதும் நம்மளுக்கு. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வானலை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட் பண்ணி வச்சுருந்த வெல்லத்தை நான் இப்போ அதில் கொட்டிக்கிறேன். இதுக்கு தணல் கம்மியாக இருந்தாலே போதும். ஏன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னா, இது ஃபுல்லாக கரைஞ்சாலே போதும் நம்மளுக்கு. ரொம்ப கொதி வர வேணாம், சீக்கிரமாகவும் கரையும். அதுக்காக தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட் பூரணத்துக்கு தேங்காய் தான் ரொம்ப முக்கியம். அதனால் தேங்காய் திருவி நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த தேங்காவை மிக்சியில் ரொம்ப அரைக்காமல் ஓரளவு நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குது. கொதிச்சுக்கிட்டு இருக்க வெல்லத்தில் தேங்காவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் தேங்காவையும் நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் கரண்டியால். இதுக்கு அதிகமான தணல் இருக்கக்கூடாது, கம்மியாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும், கருகிடாது சீக்கிரமாக. இதோட நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலே போதும். இது ஒரு வாடைக்காக தான். இதோட நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்லா நெய் விட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை பூரணம் ரெடி ஆகிட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் 2 கையை நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் எடுத்து கை ஃபுல்லாக நான் தடவிக்கிறேன். இது எதுக்குன்னா பூரணத்தை உருண்டை பிடிக்க தான். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தினா உருண்டை வராது, அதனால் மேலாகவே நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா தான் வரும். எல்லா பூரணத்தையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இதை நான் ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸில் வந்திருக்கு. இந்த அளவு நம்மளுக்கு இருக்கணும், உடஞ்சிடக்கூடாது. அந்தளவு கொஞ்சம் நல்லாவே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, பூரணம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த மைதா மாவு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லாவே ஊறி இருக்குது பாருங்கள், எண்ணெயோட நல்லா ஜெல்லாக இருக்குது உள்ள. இது கையிலேருந்து இருக்கவே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் நல்லா ஊர்ந்து தெரியுது. இருக்கும்போதே நல்லா வந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக பிச்சு எல்லாத்தையும் ஒரு நான் தட்டில் வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு வாழை இலையை நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கலாம். இதோட நான் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த வாழை இலை ஃபுல்லாக தடவிக்கிறேன். இதோட நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பிச்சு, அதோட கொஞ்சம் நெய்யை கொஞ்சமாக மேலாக ஊற்றி அதில் தட்டி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஊறின அந்த மாவை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு கொஞ்சமாக தட்டி பூரணம் வைக்கிற அளவுக்கு நம்ம அதை சரி பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுக்கப்புறம் அதில் ஒரு பூரணத்தை வச்சு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். நல்லா 4 சைடும் கவர் பண்ணி, இதில் பூரணம் தெரியவே கூடாது, ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருக்கணும், அந்தளவு இருக்கணும். ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. இதை நம்ம வாழையில் நடுவில் வச்சு தட்டி எடுத்துக்க வேண்டிதான். பூரிக்கட்டை அந்தமாரி எதுவுமே இல்லாமல் கையாலே இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு 2 விரல் இல்லை 1 விரலை யூஸ் பண்ணியே தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. இதுக்கு ரொம்பவுமே பொறுமை முக்கியம். அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து ஃபுல்லாகவே நான் தட்டி எடுத்துக்கிறேன். அதில் இதை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ஃபுல்லாகவே தட்டி எடுத்துக்கணும். உள்ளே வச்ச பூர்ணமும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு, பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இலையை கவுத்துற வேண்டியதான். ஃபுல்லாகவே கவுத்துட்டு கொஞ்சமாக மடக்கி எடுக்கணும், பொறுமையாக எடுக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. ஒரு சைடு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடை பரட்டி எடுத்துக்க வேண்டியதான். இதை தோசை போலவே நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இந்தமாரி ஒன்றையும் பொறுமையாகவே செஞ்சாலே போதும், நல்லா சூப்பராக வரும். எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளவும் டேஸ்ட்டுக்கு தான். இது சுடும்போது நெய்யை கொஞ்சம் அதிகமாகவே மேலாக ஊற்றி பரட்டி எடுத்தால் இன்னும் டேஸ்ட் வரும். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். அதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம கருக விட்டுறக்கூடாது. காஸ்ட் வைஸாக தேங்காய் போலி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு மெனக்கடலை மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். அது எதுக்குன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டை தரதுக்கு தான் ஒழிஞ்சு வேறு எதுக்கும் இருக்காது. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். என்ன கொஞ்சம் பொறுமை வேணும், ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் இதுக்கு செய்கிறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அட்டகாசமாகவே வரும். நல்லாவே போயிட்டுருக்கு தேங்காய் போலி. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா நான் குக் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. நம்ம இலையில தட்டி வச்சதுக்கப்புறமா இதை நம்ம பேனில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணி செட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த இலையை எடுக்கணும். மடக்கி கொஞ்சமாக எடுத்தாலே போதும். அப்படியே மேலாக நெய்யை ஊற்றி பரட்டி எடுக்க வேண்டியதான். இதை பார்க்கும்போது நல்லா டெம்ட் ஆகுது. இதை நம்ம இலையோடு சேர்த்து வைக்கும்போது நல்லா ஹீட் ஆகி ஒட்டணும். நான் நினச்சி பார்த்ததோட ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கான தேங்காய் போலி டிஷ்ஷு ரெடி ஆகிட்டு நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.